வெல்கம் டு கேகே இன்ஃபோடெயின்மென்ட் சினிமாஸ்கோ. நடிகர் முனிஷ்காந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான மிடில் கிளாஸ் படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் முத்துராமலிங்கம். அது மட்டும் இல்லாம இதுல நடிகர் விஜயலட்சுமி ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருமா. என்ன இன்னும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். மூதேவி ஒண்ணு ஒழுங்கா பண்ணாது. யாரோ ஃபோன் பண்றாங்க. உங்க யூடியூப் சேனல் சூப்பரா இருக்கு, அடுத்து என்ன வீடியோ போட போறீங்க? ஒரு 150 ரூபா கொடுத்து நான் ஏன் இந்த படம் பார்க்குற கேள்வி எல்லாருக்குமே வரும். ஒரு குடும்ப தலைவி எதனால கேர்லெஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்றதையும், ஒரு குடும்ப தலைவி ரொம்ப கோவப்படாம எதனால பொறுமையா இருக்குன்றதையும் ரொம்ப யதார்த்தமா அந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஆனா நம்பர் 1 முட்டாள் யாருன்னு தெரியாதுல்ல. இவரே என்னால கொள்ளை அடிக்கலாம் முடியாது. என்னால என்ன முடியுமோ அதை தான் பண்ண முடியும். உன்ன மாதிரி பக்கலாத ஆம்பளைனால தான் ஒரு பொம்பளை என்ன ஆம்பளை தேடி பொண்டாட்டிலாம் எப்படி மேம்? எல்லா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்லயுமே எல்லா ஒரு ப்ராப்ளமே இருக்கும். ப்ராப்ளம் இல்லாத ஒரு மிடில் கிளாஸ் லைஃபே கிடையாது. அதை எந்த ஒரு குடும்ப தலைவனும் அதை கரெக்டா டேக்கிள் பண்ணி கொண்டு போறானோ அவனோட லைஃப் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும். அதாவது மிடில் கிளாஸ் தான் அப்பர் மிடில் கிளாஸா மூவ் ஆகும். அதுதான் இந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. மனுஷனோட மனசு எப்படி மாறிடுச்சு பாரு. இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி வாழ்றத ரொம்ப யதார்த்தமா இந்த படத்துல காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஹீரோயின் இப்படிதான் இருக்குன்ற ஸ்டீரியோடைப்பை உடைச்சு ஒரு கேரக்டருக்கு தேவையான ஆட்களை கரெக்டா யதார்த்தமா தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சிருக்காங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ். இந்த மாசம் salary எனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரீங்களா? அதுக்கு ஒரு 25,000 ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் போக வர செலவு அது இதுன்னு ஒரு 10,000. 10,000 இதே படம் வேற எங்கேயா ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா தூக்கி கொண்டாடி இருப்பாங்க. ஏன் நம்மளுமே தூக்கி கொண்டாடி இருப்போம். அப்படிப்பட்ட படத்தை எல்லாரும் மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. மிடில் கிளாஸ் ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவி. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்குலாம் ஆண்டவன் கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பான். ஆனா உண்மையிலேயே கொடுக்கறது இல்லை. இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கிறான்.